எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இப்போ துர்காக்கு வேற இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்களே. இத நம்பர் தான் நம்பாம இருக்கிறதான்னு தெரியலையே. கௌரி அம்மா வேற விரதத்துல இருக்காங்க. இந்த நேரத்துல போய் இத நாம சொன்னோம்னா கௌரி அம்மா விரதம் கலைஞ்சு போயிடுமே. நம்ம துர்காவுக்கு கண் பார்வை வரணும். அதுக்காக தானே கௌரி அம்மா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு விரதம் இருந்துட்டு இருக்காங்க. துர்கா காணுன்ற விஷயத்தையோ இல்ல போன்ல சொன்ன விஷயத்தையோ கௌரி அம்மா கிட்ட சொன்ன நம்ம கௌரி அம்மாவுடைய விரதம் கலைஞ்சிரும். அந்த போன் நம்பர் இப்போ போன்ல பேசினது யார் என்னன்னு கூட தெரியலையே. இந்த பூஜையை நிறுத்த கூட இந்த மாதிரி பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. எதுக்கும் நம்ம சொல்றதுக்கு முன்னாடி துர்கா எங்கன்னு கேட்டுக்கலாம். அப்பதான் போன்ல பேசினது யாரு என்ன இல்ல உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரிய வரும். சொல்லுங்க சின்ராசு, என்ன விஷயம்? ஐயா, துர்காவை காணும்னு சொல்லி இப்பதான் ஒரு சொல்றத கவனமா கேளுங்க. துர்காவை காணோன்னு தான் வீட்டுல எல்லாருமே தேடிட்டு இருக்கோம். எப்படியும் தேடி கண்டுபிடிச்சிடுவோம். தயவு செஞ்சு இந்த விஷயத்த கௌரி கிட்ட சொல்ல வேண்டாம். தேவையில்லாம கௌரிய பதட்டமாக்க வேண்டாம். துர்காவை கண்டுபிடிக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் உங்களை நேர்ல பாக்குறப்போ எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலா சொல்றேன். இப்போதைக்கு நீங்க கௌரி கிட்ட இதை பத்தி சொல்லாதீங்க. கட்டாயமா நான் துர்காவோட தான் திரும்பி வருவேன். சரி, நான் வைக்கிறேன். ஐயா ஐயா ஐயா, மாசாணி அம்மா, துர்காவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதும்மா. நான் என்ன சொல்ல வரேன்னு முழுசா கேட்கறதுக்கு முன்னாடியே அசோக் ஐயா போனை கட் பண்ணிட்டாரு. அப்போ துர்காவை காணுன்றது உண்மைனா அப்போ போன்ல துர்காவை இந்த உலகத்தை விட்டு அனுப்பியாச்சுன்னு சொன்னது உண்மையா? அது மட்டும் உண்மையா இருக்க கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அப்புறம் இனிமே யாருமே உன்னை கையெடுத்து சாமின்னு கும்பிட மாட்டாங்க. உன் பிள்ளைங்களை காப்பாற்ற வேண்டிய நீயே அவளை சோதிக்கிறியேம்மா. எங்க துர்காவுக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது. இப்பவும் என் உள் மனசு சொல்லுது. அதனால கௌரி பாப்பாவோட விரதம் நல்லபடியா முடியணும்மா. அதுக்கப்புறம் துர்காவுடைய கண் பார்வை திரும்ப வரணும். அசோக் ஐயா சொன்ன மாதிரி இப்போதைக்கு கௌரி அம்மா கிட்ட நான் சொல்ல மாட்டேன். கௌரி அம்மாவோட விரதம் நல்லபடியா முடியணும். அசோக் ஐயா கிட்ட துர்கா மறுபடியும் கிடைக்கணும். இதுக்கான எல்லா தைரியத்தையும் நீதாம்மா கொடுக்கணும். மேடம், இப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம்ல? அதுக்காக தானே ட்ரை பண்றேன். கண்டிப்பா கண்டுபிடிக்கலாம். அக்கா, ரொம்ப தேங்க்ஸ்க்கா.
கவி இரு, முதல்ல நம்ம இங்க இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் அவுத்து விட்டு கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பணும். சரிக்கா. அக்கா, நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போறோம்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம எல்லாரையும் கொன்னே போட்டுருவாங்கக்கா. அங்க இருக்கிறவங்கள ஒருத்தனுக்கு தெரிஞ்சா கூட நம்மள உயிரோட எரிச்சிருவாங்கக்கா. எனக்கு என்னமோ இது ரொம்ப தப்பா தோணுதுக்கா. நீங்களே பாத்தீங்கல்ல, அப்ப நம்ம தப்பிச்சு போனதுக்கு என்ன எவ்வளவு டார்ச்சர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் உங்களையும் எவ்வளவு டார்ச்சர் பண்ணாங்க. இங்க பாரு, நாம இங்க இருந்து தப்பிச்சா நம்மளோட பழைய வாழ்க்கைக்கு போலாம். என்னைக்காவது ஒரு நாள் நம்ம உயிரை விடதான் போறோம். அது வரைக்கும் ஒவ்வொரு போராட்டமும் நம்ம வாழ்க்கையில வந்துட்டே தான் இருக்கும். அந்த முயற்சிய நம்ம தப்பிக்கிறதுக்கு எடுத்துக்கலாமே. நம்ம முயற்சி பண்ணி நம்ம உயிரை விட்டா கூட நம்ம வாழ்றதுக்காக, நம்ம வாழ்க்கைக்காக நம்ம போராடி உயிரை விட்டோங்கிற சந்தோஷம் இருக்கும்ல. நாம எல்லாருமே இப்படி பயந்து பயந்து இருக்கிறதாலதான் இந்த மாதிரி கும்பல் எல்லாம் நம்மள ஈஸியா கடத்திட்டு வந்துடுறாங்க. நம்ம பயந்த காலெல்லாம் போயிடுச்சு. நம்ம இதுக்கப்புறம் தைரியமா இந்த உலகத்துல எல்லாத்தையும் எதிர்த்து வாழ கத்துக்கணும். எப்பவுமே பொண்ணுங்க மகாலட்சுமியா இருந்தா மட்டும் பத்தாது. இந்த மாதிரி நேரத்துல பத்ரகாளியாவும் மாறணும். சரி கவி, நமக்கு இப்போ நேரம் இல்ல. சீக்கிரம் போய் எல்லாரோட கட்டையை அவுத்து விடு. சரிங்கக்கா. அக்கா, யாரு? அக்கா நான் தான்க்கா லக்ஷ்மி. லக்ஷ்மி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்க்கா. அவன் கட்டி போட்டதுல என் கையில ரொம்ப வலிக்குதுக்கா. சரி லக்ஷ்மி, பாத்ரூம்ல இன்னொரு பீர் பாட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். அது உடைச்சு எடுத்துட்டு வந்து இவங்க எல்லாரோட கை கட்டியும் அவுத்து விட. சரிக்கா. ஓ, கவி சீக்கிரம், கவி சீக்கிரம் அவுத்து விடு. அக்கா, நான் உங்க கை பிடிச்சுக்கிட்டுமா அக்கா? யாரு? கீதா அக்கா. ஐயோ கீதா, இப்ப எப்படிமா இருக்க? கால் வலி பரவாயில்லையா? எனக்கு ஒண்ணும் இல்லக்கா. அக்கா ரொம்ப தேங்க்ஸ்க்கா. அக்கா ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. சரிம்மா, நான் சொல்றத கவனமா கேளுங்க. இப்போ நம்ம ஒரு அடி தான் எடுத்து வச்சிருக்கோம். இன்னும் நம்ம போக வேண்டிய தூரம் ரொம்ப இருக்கு. முதல்ல நம்ம இங்க இருந்து தப்பிக்கணும்னா கதவை உடைக்கணும். கதவை உடைச்சா சத்தம் கேட்கும். அந்த ரவுடிங்க காதுல விழுந்து மறுபடியும் மாட்டிப்போம். அதனால அந்த ரவுடிங்க எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அக்கா, அந்த பாத்ரூம்ல இருக்கிற ஜன்னல், அதுல இருந்து பார்த்தா அந்த ரவுடிங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னு தெரியும். சரி, நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. அக்கா நான் போய் பார்த்துட்டு வரேன்க்கா. அக்கா அக்கா அக்கா, அந்த ரவுடிங்க வெளில உட்காந்து குடிச்சிட்டு இருக்காங்கக்கா. இப்போ அந்த ரவுடிங்க எல்லாரையும் நம்ம தாக்கி ஆகணும். அதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும். பாத்ரூம்ல நான் பாட்டில் எடுக்க போகும்போது இன்னொரு பாட்டில் அங்க இருந்தது. அந்த பாட்டில் எடுத்து அவங்க இருக்கிற திசையில தூக்கி போட்டீங்கன்னா அவங்க கவனம் வேற பக்கம் போயிடும். சரிக்கா. அந்த சமயம் பார்த்து நம்ம கதவை உடைக்கணும். அக்கா நான் போய் பாட்டில தூக்கி போடுறேன்க்கா.
ஆ சரி. எவன்டா நம்ம மேல பாட்டில் அடிக்கிறது? வாங்கடா. எவன்டா அவன்? ஏய் நமக்கே ஸ்கெட்ச் போடுறான்டா. ஆமாண்ணே. ஒருத்தனையும் விட கூடாது இன்னைக்கு. ஏய் யாரா அது? அண்ணன் மேல பாட்டில் அடிக்கிறது. டேய் யாரா இருந்தாலும் முன்னாடி வாங்கடா. யாரா அது பாட்டில் அடிச்சது? அக்கா அக்கா அக்கா. என்னாச்சு? நான் அந்த ரவுடிங்க மேல பாட்டில் தூக்கி போட்டேன்க்கா. அவனுங்க வேற யாரும் நினைச்சுக்கிட்டு தேடிட்டு அந்த பக்கம் போயிட்டாங்கக்கா. சரி, இப்போ முதல்ல நம்ம கதவு உடைக்கணும். இங்க பெரிய பொருள் ஏதாவது இருக்கா? அக்கா இந்த பெஞ்ச் எல்லாருமா சேர்ந்து தூக்கி இந்த கதவை உடைச்சிடலாம்க்கா. சரி, எல்லாரும் சேர்ந்து அந்த பொருள் எடுத்து கதவு உடைங்க. போதும் போதும், கீழே வைங்கக்கா. கதவு ஓபன் ஆயிடுச்சு. போதும், கீழே வைங்க. அக்கா கதவு ஓபன் ஆயிருச்சு. ஓபன் பண்ணியாச்சா? சரி வாங்க, சீக்கிரம் வாங்க. வாங்க, பார்த்து. வா வா, சீக்கிரம் வா. பாத்துக்கா, பாத்து பாத்து, பொறுமை வாங்க. பாத்து பாத்து, பொறுமை வாங்க. நாமளே பெரிய ரவுடி. எவன்டா நம்ம மேல பாட்டில் அடிக்கிறான்? அதானே. ஏய் 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 இல்லங்க, எங்க தப்பிச்சு போக பாக்குறீங்க? ஏய், உங்க கையெல்லாம் நான் கட்டி போட்டு தாண்டி வச்சிருக்கேன். எப்படி நீங்க கயிறு ஊத்தீங்க? ஏண்டி, உங்களுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இங்க இருந்து தப்பிச்சு போக பாப்பீங்க? நீங்க எல்லாரும் இன்னைக்கு செத்தீங்கடி. இந்த வீட்ல இருந்து வெளியில வந்துட்டீங்கன்னா உடனே நீங்க தப்பிச்சு போயிடலாம் நினைச்சீங்களா? இந்த வீட்டை சுத்தி பொட்டல் காடு. இந்த காட்டுக்குள்ள நீங்க எங்க சுத்தினாலும் எங்க கிட்ட நீங்க மாட்டிப்பீங்க. இந்த ஏரியா மொத்தமும் எங்களுக்கு அத்துப்பொடி. என்ன ஒரு மாஸ்டர் பிளான்? இவளுங்க பாட்டில தூக்கி போடுவாளுங்களா, நாங்க கவனம் சதுரி போய் வேற எங்கேயோ போய் தேடிட்டு இருப்போமா. இவளுங்க ஜாலியா தப்பிச்சு போயிருவாளுங்களாம். ஏண்டி, எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? உங்க ஒவ்வொருத்தரையும் தூக்கிறதுக்கு எவ்வளவு பிளான், எவ்வளவு ஸ்கெட்ச், எவ்வளவு ரிஸ்க் எல்லாம் எடுத்திருக்கோம் தெரியுமா? ஏண்டி, உங்களை கிட்னாப் பண்ண எங்களுக்கு உங்களை சேஃப்டியா வைக்க தெரியாதா? இந்த வீட்டை விட்டு நீங்க வெளியே வந்ததும் அப்படியே சுதந்திர காத்த சுவாசிச்செல்லாம் நினைச்சீங்களா? ஏய், நீங்க எல்லாரும் இதே ரூமுக்குள்ள தான் மறுபடியும் போக போறீங்க. நீங்க எல்லாரும் கதற அளவுக்கு சாவர வரைக்கும் இந்த வாட்டி வாழ்க்கையில மறக்க முடியாத அளவுக்கு வச்சு செய்யறேன்டி. போங்க உள்ள. ஏய், போங்கடி.
ஓடி உள்ள. ஏய் போங்கடின்னு சொல்றேன்ல, உள்ள போங்கடி. போ உள்ள போ. கவி, கீதா, நம்ம திரும்பி போக கூடாது. திரும்பி இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காது. நம்ம தப்பிக்கவே முடியாது. அதனால கையில கிடைக்கிறத எடுத்து அவனுங்களை அடிங்க, அடிங்க, விடாதீங்க. போங்கடி. போன்னு சொல்றல, உள்ள போ. விடாதீங்க, அடிங்க. ஏய் ஏய் இங்க வர. போடுறல, போடு. சிங்கப்பெண்ணே ஆணினே உன்னை வணங்குமே. நல்லா அடிங்க. அடிங்க, அடிங்க, விடாதீங்க. அடிங்க. ஐயோ. அக்கா, அக்கா, அடிக்கிறாங்க ரெடி. சுடுறடி. என்ன ரெடி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? சுடுறடி அவங்கள. குடிக்காரனுங்களா? குடிக்காம இருக்க முடியாதா? கூட்டிட்டு போங்கடா. ஏய் போங்கடி, இழுத்துட்டு போங்கடா. போடி உள்ள. ஏய் போ. ஏய் போங்கடிங்கறல. உள்ள போ. போடி. ஏய் நீங்க கூட்டிட்டு போங்கடா. அடிக்கவா சரிங்க, அடிக்க. போடி. செத்திக்கடி நீங்க எல்லாரும். போடி உள்ள. பண்ற பாருங்க. போ. சீக்கிரம். பார்த்தா திமிரு உனக்கு. உள்ள போ. போ உள்ள. போடா கல்றா. ஏய் கொன்றுவேன். விடியா, நல்ல வேலை துப்பாக்கியோட வந்த. இல்லன்னு வையேன், இவங்க எல்லாரும் எங்களை அடிச்சு போட்டு எஸ்கேப் ஆயிருப்பாளுங்க. உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், டேய் தொழில் பண்ற நேரத்துல குடிக்க கூடாதுன்னு. விட்ரா, நாங்க குடிக்காம தான் இருந்தோம். டே, இவன்டா. டேய் என்னையே கம்பல் பண்ணி குடிக்க வைக்கிறானுங்க. இன்னொரு தடவை எவனா வேலை நேரத்துல குடிச்சிங்க, கொன்னுருவேன். இவளுங்க என்னடானா, நாங்க குடிச்ச பாட்டில் எடுத்து எங்களே அடிக்கிறாளுங்க. ஏய் தப்பிச்சாடி போ பாக்குறீங்க? எங்க கிட்ட இருந்து தப்பிக்க நினைச்சீங்கல்ல, இதுக்கப்புறம் உங்களுக்கு டார்ச்சர் அதிகமாகும். வாங்கடா. டேய் வாங்கடா. ஏய் கொன்றுவேன். ஹலோ, நீங்க சொன்ன இடத்துக்கு நாங்க வந்துட்டோம். ஒரு தடவை செக் பண்ணிட்டு சொல்றீங்களா? அந்த லக்ஷ்மியோட ஃபோன் சிக்னல் கட் ஆனது கடைசியா இந்த இடத்துல தானே? சரி, அப்போ ஒன்று பண்ணுங்க. அவளோட அந்த ஜிபிஎஸ் லொகேஷனை என்னோட ஃபோனுக்கு அனுப்புங்க. அப்புறம் மறந்துடாம என்னோட மொபைல் ஃபோனுக்கு அவளோட ஜிபிஎஸ்ஸை ஸ்க்ரீன் பண்ணி வைங்க. ஒருவேளை அவளோட ஃபோன் ஸ்விட்ச் ஆன் ஆனா மற்றதை நான் மேப்ல பார்த்துக்கிறேன்.
ஆ என்னாச்சு மேடம்? அந்த லக்ஷ்மியோட ஃபோன் சிக்னல் கடைசியா இங்க தான் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. சோ அந்த கடத்தல்காரங்க கண்டிப்பா இங்க தான் எங்கேயாச்சும் அவங்கள கடத்தி வச்சிருக்கணும். மேடம் ஒருவேளை அவங்க நம்மள கன்ஃபியூஸ் பண்றதுக்காக கூட அவளோட போனை இங்க வச்சு சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்கலாம் இல்லையா? மிஸ்டர் அசோக், நீங்க சொல்றது கரெக்டா இருந்தாலும் நமக்கு கிடைச்ச ஒரு க்ளூவை கூட நம்ம விடக்கூடாதுல்ல. எல்லா ஆங்கிள்லயும் யோசிக்கணும்ல. மேடம் இந்த இடத்துல நம்ம யார்கிட்ட போய் விசாரிக்கிறது? துர்காவை கடத்திட்டு போன வண்டிய இங்க யாராவது பார்த்திருந்தாதான் நம்ம அது கூட விசாரிக்க முடியும். இங்க சுத்தி காடு மாதிரி தான் இருக்கு. கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு ஆள் நடமாட்டம் கூட இல்லையே மேடம். எனக்கு ஜிபிஎஸ் கிடைச்சிருச்சு. சரி, கொஞ்சம் முன்னாடி போய் பார்ப்போம். சரிங்க மேடம், வாங்க. வண்டி எடுங்க.